ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு Sainthavi's கிச்சன் vlogs. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஸ்டோர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பிரிட் ஹாலோவீன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோர். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த சீசனுக்கு சீசன் ஒரு ஏரியாவில் போய் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இது ஹாலோவீன் சீசனில் மட்டும்தான் இந்த கடை வரும். இந்த ஒரு பர்டிகுலர் மாதம் மட்டும் அக்டோபரில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை காலி பண்ணிடுவாங்க. இந்த கடையில் என்ன இருக்கும்னா, ஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம், மோஸ்ட்லி பேய் சம்மந்தப்பட்ட காஸ்டியூம், பயமுறுத்துகிற மாதிரி காஸ்டியூம் அதுதான் ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்க வந்து சும்மா இந்த ஃபன் கேரக்டர்ஸ் இருக்காங்கள்ல, அதுவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த மாதிரி காஸ்டியூம் தான். அப்பப்போ சீசனெல்லாம் என்ன படம் புதுசாக வருதோ அந்த படத்துக்கு தேவையான அதுக்கு படத்துக்கு ரிலேட்டடாக, இப்போ ஜோக்கர் படத்தோட இது இந்த மாதிரி எல்லாமே இவங்களோட பர்டிகுலர் பிராண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அடல்ட் சைஸ்லேயும் இருக்குது, குழந்தைங்க சைஸ்லேயும் இருக்குது. வெறும் நீங்கள் மாஸ்க் மட்டும் வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெறும் நீங்கள் இந்த டைப் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காதது இங்கே கிடைக்கும். அதாவது ஒன்று பார்ட்டி சிட்டி அந்த மாதிரி கடையில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் ரெகுலர் கடையில் இந்த குவாலிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்கவே முடியாது. உங்களுக்கு அது விற்க மாட்டாங்க. இந்த கடைக்குள்ளே, இந்த பர்டிகுலர் கடையோட என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, இந்த குழந்தைங்க உள்ளே போய் விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே தனி செக்ஷன் ஃபுல்லாக வெறும் மாஸ்க் மட்டும். ஏன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஓவர் த இயர்ஸ் நிறையா சேர்ந்து இருக்குது, நிறையா ரோபு க்ளோக் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மாஸ்க் மட்டும் வாங்கினா போதும். நீங்கள் வருஷம் ஒரு மாஸ்க் மட்டும் வாங்கிட்டு அந்த அங்கி மாதிரி ஒரு ஃபுல் பிளாக் ரோப் இருக்குல்ல, அதை போட்டிங்கனாலே அது மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கான செக்ஷன் தான் இது. மெயின்லி எல்லாமே மாஸ்க் செக்ஷன், அந்த ரோபோட டைப். இது எல்லாமே அடல்ட் காஸ்டியூம்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அடல்ட் காஸ்டியூம்ஸ். ஸ்கூல்லேயும் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்போயும் வந்து நம்ம குழந்தைங்க வந்து போட்டு போகலாம் இந்த மாதிரி திங்ஸ். ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து வாங்குவோம் நாங்கள் இங்கே. எங்கள் ஊரில் இந்த கடை ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்கல. அதாவது நான் ட்ரேசியில் இதுதான் முறையாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு இடத்துல போய் வாங்குவோம், தேடி வாங்குவோம். பட் இதுதான் முதல் முறையாக அவங்களுடைய ஷாப் நான் இங்கே வந்து பார்க்குறேன். செம்ம கூட்டம், பெரிய லைன் நின்றுச்சு வெளியே நாங்கள் வரும்போது. இது எல்லாமே அடல்ட் காஸ்டியூம். இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் மூவியோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா மூவி நீங்கள் நேம் இட், யூ நேம் இட் வில் பி தேர். இது பாருங்கள் என்ன கொடூரமாக இருக்குன்னு. இது ஒன்று வாங்கி மாட்டினா முடிஞ்சது, அவ்வளோதான். ஜாலியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராஸ்தட்டிக்ஸ், இது எல்லாமே ப்ராஸ்தட்டிக்ஸ். அந்த மேக்கப் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ரியலாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப ரியலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பிளட்டுலாம் கூட, ஃபேக் பிளட்டுலாம் கூட இங்கே வாங்குவாங்க. வாங்கி அதை வேறு தடவிப்பாங்க மேலே. சும்மா ரெட் கலர் தான், பிளட்டில் ரெட் கலராக இருக்கும், அது தடவிப்பாங்க. ஃபுல் கேரக்டரே இருக்குது பாருங்கள். கோட்டு, இந்த ஜோக்கர் மூவி கேரக்டர்ஸ், கோஸ்ட் பஸ்டர், இவங்க அந்த மூவியோடது. மூவி வந்ததில் இப்போ ரீசெண்டாக அவங்களோட காஸ்டியூம், அதுக்கு தேவையான ஸ்லைமு, அதுக்கு தேவையான அந்த வெப்பன் எல்லாமே அந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட்ஸோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் $6 அபவுட் $60-65-70 ரேஞ்ச் வரைக்கும் காஸ்ட்லியான ஐட்டம்ஸும் இருந்தது அங்கே. நான் சொன்ன மாதிரி இதோட குவாலிட்டி வந்து சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் இந்த ஸ்பிரிட் ஹாலோவீன் ஸ்டோர் எங்கேயாவது லோக்கலாக பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்பு நான் தரேன். ஹாலோவீன் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து கிளியரன்ஸ் போடுவாங்க அடுத்த வருஷத்துக்கு. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீசன் முடியும் போது, பிஃபோர் தேங்க்ஸ்கிவிங், ஆஃப்டர் ஹாலோவீன். ஒன்ஸீஸ் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், ஃபன்னியாக இந்த மாதிரி ஃபுல். இது எல்லாமே ஃபோர்ட்நைட். ஒரு செக்ஷன் பூரா ஃபோர்ட்நைட்டுக்கு இருந்தது. நான் சொன்னல, இது பாருங்கள், $49.99 $50 இதெல்லாம். ஆனால் ஒர்த்து. $50 ஃபுல் செட் இருக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் இருக்கலாம். நம்மளை மாதிரி இப்போ ஒரு அடல்ட், இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் சைஸுக்கு நான் வாங்கி வச்சிட்டேன்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான், வாழ்க்கை பூரா வச்சு போட வேண்டியதான் அதே ட்ரெஸ்ஸை வருஷம். அன்றைக்கி ஒரு நைட் தான் நம்ம போடுவோம், அந்த ஹாலோவீன் நைட்டு தான் நம்ம போடுவோம் அதை.
நீங்கள் என்னோட ஆல்ரெடி ஹாலோவின் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது போடலைன்னா நீங்கள் போய் பாருங்கள். தவினோட காஸ்டியூம் இந்த கடையில் தான் வாங்கினோம். அவன் வந்து ஸ்க்ரீம் அப்படின்ற மூவிலேருந்து வாங்க சொல்லியிருந்தான், ஒரு கோஸ்ட் கேரக்டர். இப்போ தான் அவன் வந்து ஃபுல் அடல்ட் சைஸ்க்கு வந்திருக்கான். அதனால் நாங்கள் ஒரு ஃபுல் செட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோம். ஐ திங்க் எனக்கு விலை சரியாக ஞாபகம் இல்லை, $29 ப்ளஸ் டேக்ஸ் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். $32 or $33 ஆச்சு வித் த மாஸ்க் செட்டு. விவினுக்கு வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வச்சுருந்தோம். ஒன்று ஒன்றா அவன் 3-4 விஷயம் வச்சுருந்தான், ஒன்று ஒன்றா போட்டான் அவன். ஒரு சீசனில் வந்து காஸ்டியூம் ஒரு ஹாலோவின்கே ஒரு 3-4 காஸ்டியூம் வாங்கி கொடுப்போம். இப்போ என்னமோ அவர் பெருசாகிட்டார், விவின் வந்து பெருசாக போட்டுக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பிளேடு. ஓ மை காட். இதுலேயும் வாங்குவோம் நாங்கள், காஸ்கோலேயும் நாங்கள் கேரக்டர் காஸ்டியூம் வாங்கி கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி, சின்ன குழந்தையாக இருக்கும் போது. ஆனால் அது வந்து ஜெனரிக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க, இப்போ நான் வினோத்லாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு போட்டுகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ தான் அந்த அடல்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் பசங்க வளர்ந்ததுனால அந்த அடல்ட் செக்ஷன் வந்திருக்கோம். காஸ்கோவில் கொஞ்சம் பேபியாக இருக்கும், ரொம்ப நான் ஸ்கேரியாக இருக்கும், இவ்வளோ ஸ்கேரியாக இருக்காது. ஸ்கூல்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்து அனுப்பும்போது வெப்பன் கொண்டு போக முடியாது. ஸோ வெப்பன் இல்லாத காஸ்டியூமாக தான் நம்ம வாங்கி அனுப்பணும். இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஆஸ்ட்ரோநாட் இல்லை நாசா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டானது, லைக் யூனோ ஸ்கேரியாக இல்லாமல். கிளியோபாட்ரா இருக்குது, ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபன்னியான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த கேமிங்கில் வர கேரக்டர்ஸ், அந்த யூனோ கார்ஃபீல்டோடது. அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி விவின் இந்த கார்ஃபீல்ட்லாம் பார்த்துருந்தானா இதை வாங்கி கொடுறி, இப்போவே வாங்கி கொடுன்னு ஒத்த காலில் நின்றுருப்பான். இன்ஃப்ளேட்டபிள் இப்போது ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி நாங்கள் அந்த இதில் வந்து ஆமாம் ரொம்ப க்யூட்டாக ஒரு டைனோ கூட பார்த்தோம். யாரோ ஒருத்தங்க ஒரு டைனோசர் போட்டு டைனோ மாதிரியே நடந்து வந்திருந்தாங்க, பார்த்தா அது இன்ஃப்ளேட்டபிள். அது இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் செக்ஸியாக இருக்குது பாருங்கள், போலீஸ் அந்த மாதிரி அவுட்ஃபிட்டும் கிடைக்கும். கேர்ள்ஸ்க்கு போட்டுக்கலாம், கேர்ள்ஸ் விமென் அவங்களுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கான ஆக்சசரிஸ் வேறு இருக்குது. நர்ஸாக இருந்தீங்கன்னா நர்ஸுக்கான ஆக்சசரிஸ். ஒரு பெரிய ஹாரி பாட்டர் செக்ஷன் வச்சுருந்தாங்க, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரி பாட்டர். கடை வந்து எப்படின்னா ஒரு குடவுன் மாதிரி இருந்தது, அவ்வளோ பெரிய கடை. அது நான் சொன்ன மாதிரி இவங்க எப்படின்னா இவங்க வந்து ஒரு மூவபிள் ஸ்டோர், அங்கங்கே போய் போடுவாங்க, இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் போடுவாங்கல்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலியாக இருக்கிற ஒரு கடையை வாங்கி அந்த கடையை போய் ரெண்ட் பண்ணி அங்கே செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு முடித்தோடனே திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். இது எல்லாமே வந்து அனிமல்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டபிள்னால் என்னென்னா உள்ளே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் காற்று அடிச்சிங்கன்னா புஷ்ஷுன்னு அந்த மாதிரி ஆயிரும் உங்களை சுற்றி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், சைஸு பெருசாக, அப்நார்மலாக இருக்கும் பெருசாக. அப்புறமா அது தாண்டி முடிச்சுட்டு இந்த சைடு வரும்போது அனிமல் செக்ஷன் இருக்குது. அனிமல் செக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மாதிரி, ஆடு, மாடு, கவ், எல்லாமே அடல்ட்டு. இது எல்லாமே அடல்ட் சைஸ் தான். அது வேறு ஒன்று பண்ணுவாங்க இங்கே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ஒரு பெப்பரோனி பீட்சா ஒரு சீஸ் பீட்சா பக்கத்தில் நிற்கிதுல, அது மாதிரி மஸ்டர்ட் அண்ட் கெச்சப் அந்த மாதிரி ஜோடியாக இருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். இங்கே ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க எல்லாமே. அது இல்லாமல் வந்து கிளியரன்ஸில் இருக்கார் நம்ம ட்ரம்ப்பு. கிளியரன்ஸ் செக்ஷனில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு தேவையானது நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை, பட் இருக்குது. அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர், வெறும் விக்கு அதுவும் இருக்குது. பை த வே, நாட் ஜஸ்ட் காஸ்டியூம்ஸ், நீங்கள் வெறும் விக்கு, வெறும் ஹேட்டு ரெகுலராக போட்டுக்கிறது கூட வாங்கலாம். அப்புறம் அதர் ஆக்சசரிஸ். இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வீடு டெக்கரேஷன், நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த பேயெல்லாம் தொங்க விட்டுருப்போம் வீட்டு வாசலில், டெக்கரேஷன். இங்கே வாங்கின டெக்கரேஷன்ஸ் தான் அதெல்லாம். அந்த காலை மட்டும் ஒன்று உடச்சி கீழே கிடக்கும், வெறும் கால், வெறும் கை, அந்த மாதிரி ஆல் த ஆக்சசரிஸ். இதெல்லாம் மேக்கப், ஆல் மேக்கப் ஃபார் இந்த பேய் மேக்கப். மூஞ்சியில் அப்படியே ரத்தம் கட் பண்ணி அப்படியே ஒழுகிற மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அப்புறம் கண்ணில் யாரோ அடித்தா நம்ம கண்ணு கருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுற மேக்கப்பு, ஐலாஷஸ், அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கண்
அதை எடுத்து ஒட்டினீங்கன்னா அப்படியே ரியலாக ஏதோ உங்கள் உடம்புலேருந்து கிழிஞ்சு தொங்கின மாதிரி இருக்கும். பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு ஒட்டுற க்ளூ, அதுக்கு தேவையான இது. மூவிக்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். அதான் சொன்னேன் ப்ராஸ்தட்டிக்ஸ்னு, மூவிக்கு யூஸ் பண்ணுற ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்புறம் ஜென்ரல் க்யூட் மேக்கப் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ்க்கு ஒட்டிக்கலாம் அழகாக அது. அப்புறம் அது இல்லாமல் அண்டர்கார்மெண்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நர்ஸ் வேஷம் போட்டிங்கன்னா அதுக்கு தேவையானது. இதான் நான் சொன்னேன். வந்தோன்னே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். உள்ளே ஒரு இது மாதிரி ஒரு மினி ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருந்தது ஃப்ரண்ட்டில். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் வேறு இருந்தது தனியாக. லைக் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் 5 பேர் போடுறீங்க, 10 பேர் நம்ம போட போகிறோம், ஒரே மாஸ்க்கு போட்டு நிற்கிறோம், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோரும் பச்சை கலரில் வாங்கி போட்டுக்கலாம். தொப்பி மட்டும் வேணும், வேறு எதுவும் நான் போட மாட்டேன், தொப்பி மட்டும் வேணும்னா தொப்பி மட்டும் வாங்கிக்கலாம். ஒரு காலத்தில் விவின் இந்த மாதிரி தொப்பியாக வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான். இன்னும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. சும்மா போட்டு போவான் டெய்லி. ஒரு சீசனில் வெறும் டை கட்டிட்டு போவான், சஸ்பெண்டர் போட்டு. அவன் ரொம்ப நாள் அந்த ஃபேஸில் இருந்தான். அந்த இதெல்லாம் பாருங்கள், வெப்பன் எல்லாம் பிளாஸ்டிக்கு, அப்படியே ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், சும்மா சேஃப்டிக்கு. ரியலான்னு தெரியாதுல்ல வர்றவனுக்கு. இந்த சுருட்ட முடி இருக்குது, இந்த மாதிரி விக்கு, இதெல்லாம் விக்கு செக்ஷன். எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கலாம். தவின் இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தவின் காஸ்டியூம் ஒன்று இருக்குது, தவின் விக்கு. அவனை மாதிரியும் சுருட்ட முடி ஒன்று இருக்குது. கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் சிலதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு. இது எல்லாமே ஆக்சசரிஸ் தான், ஃபுல்லாக ஆக்சசரிஸ். ஹாலோவீனுன்ற கான்செப்டே அதுதான், அந்த பேய் பயமுறுத்துறது அந்த இது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி, அந்த பயத்தை எடுத்துடுறாங்க, அந்த பயமே போயிடுது. இங்கே இருக்கிற பசங்களுக்கு அந்த பயன்ற கான்செப்டே இருக்காது. நம்ம ஊரில் வந்து பேய் அடிச்சிரும், அப்படி அடிச்சிரும், இப்படி அடிச்சிரும்னு சொல்லி பயமுறுத்தி வைக்கிறோம். இங்கே அந்த கான்செப்டே இல்லை. இங்கே எல்லாமே காமெடி தான் இந்த ஊரில். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ஊரோட கல்ச்சுரலி வர ஒரு ஹாலிடே இது. அதனால எல்லாருமே இது வந்து ரிலிஜன் பார் பண்ணுற ஒரு விஷயம். என்ன கொடுமையாக இருக்கு பாருங்க. கன்றாவே இருக்கு. எனக்கு க்ளவுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பயம் இல்லை, ஆனால் சம்ஹவ் எனக்கு அந்த க்ளவுன் பார்த்தாலே கிட்னாப் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். ட்ரம்ப் வேறு இருக்காரு இந்த வருஷம். ட்ரம்ப்பு பாப்புலர். ஆனால் ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், எப்படி பாருங்கள், இந்த ஊரில் பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்கள கிண்டல் பண்ணி மாஸ்க் வைக்கிறாங்க. நம்ம ஊரில் பண்ண முடியாது, பிரச்சனையாயிரும், கட்டையவே இழுத்து மூடிடுவாங்க. ரெகுலர் டிஷர்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, பிளாக்கு, ஆரஞ்சு. நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்கன்னா இது செம்ம கடை. வாங்கி ஹாலோவீன் பார்ட்டி வச்சிட வேண்டியதுதான். எல்லாம் கண்ணு, ஒரு பேக் ஃபுல்லாக கண்ணு விற்றாங்க, பிளாஸ்டிக் கண்ணு. அப்புறம் இது இருந்தது இந்த மாதிரி. ஐயோ ஆமாம், இது ரொம்ப க்ரீப்பியாக இருந்தது. இந்த குழந்தைங்க பாரு, அப்படியே அங்கே ஆன் பண்ணி விட்டா நின்று சிரிச்சிருந்தது பேன்னு. இது வேற ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க அழகா. பம்கின் வந்து போகிற மாதிரி. ஒரு பக்கம் உள்ளே போகுது, அடுத்த பக்கம் அப்படியே கார்வாகி வெளியே வருது. ஆட்டோமேட்டிக்காக கார்விங் நடக்குதான் நமக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வாட்டி வாங்கினோன்னா அழகாக வாங்கி வச்சுக்கலாம் சூப்பராக. மாஸ்க், மைண்ட் கிராஃப்ட். எல்லா குழந்தையும் இப்போ பைத்தியம் பிடிச்சி விளையாடுதுங்களே. ஃபோர்ட்நைட் வீடியோ கேம் செக்ஷன் இது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாம் கப்புள்ஸ் மாதிரி, அது மாதிரி குழந்தைங்களுக்கு ட்வின்னாக இருக்கிறவங்க வாங்கி போட்டுக்கலாம் மாஸ்க். இந்த சீசன் முடிஞ்சோன்னா இந்த கடையை மூடிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதம் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் அப்படியே தேங்க்ஸ் கிவிங்காக மாற்றி விட்ருவாங்க அதை. இதெல்லாம் குட்டி பசங்க செக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மர், ஐயோ இதெல்லாம் ஒரு ஃபேஸு. விவின் பண்ணானே, எல்லாம் வாங்கி போட்டு. பழைய எங்களோட வீடியோ ஒன்று இருக்குது, போய் பாருங்கள். லாஸ்ட் இயரோட வீடியோ இருக்குது என்னோட இதில். போய் ஹாலோவீன் சயின்டிஃபிக் கிச்சன் தேடினீங்கன்னா வரும். ஹாலோவீனோட பழைய வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அது இல்லாமல் இந்த வருஷத்தோட வீடியோவும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள்.
இவ்வளோ பெரிய கடை இந்தியாவில் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்தியாவிலையும் இப்போ எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுனால நான் இந்த கடையை வந்து உங்களுக்கு காட்டலாமேன்னு வந்தோம். ஸோ அந்த கடையை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கினோம் விவின்காக, பேக்கப். இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். இந்த கப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வாங்கலாமா வேணாமான்னு வச்சுட்டோம். ஃபைனலாக அங்கே அந்த கவுண்டர்கிட்ட இருக்கிறது வந்து பேஸ்கெட், கேண்டி பேஸ்கெட். ஸோ அந்த காஸ்டியூமும் அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். Thank you guys for watching this video.